எல்லோருக்கும் வணக்கம். இந்த புல்தடிக்கு பயில்வான் நிஃப்டி கூட குடும்பம் நடத்தி சேர்ந்தாப்புல ஒரு 3 மாசம் சந்தோஷமா இருக்க முடியல. கடந்த ஒரு மாசத்துல மட்டும் 888 பாயிண்ட் கும்பா. அவன் லேசா ஒரு 1000 பாயிண்ட் கீழே விழுந்தான்னா போதும், உடனே போர்ட்ஃபோலியோ கொண்டு வந்து நடு ரோட்ல நிறுத்திட்டு போயிடுறான். யூ ஆர் இன் த லாஸ் அப்படின்ற மாதிரி லாஸ்ல கொண்டு வந்து போர்ட்ஃபோலியோ நிறுத்திட்டு போயிடுது. இந்த சமயத்தில் ஒரு தகவல் சொல்கிறேன் பாருங்க, மிகப்பெரிய ஒரு தகவல். அந்த காலத்தில் ஏதாவது ரொம்ப மதிப்பாக பெரிய வார்த்தை பேசணும்னா, ஆமாம் நீ என்ன பெரிய அமெரிக்க ஜனாதிபதி, இவர் பெரிய ரஷ்ய அதிபர் அப்படின்ற மாதிரி பேசிக்குவாங்க. ஆனால் இப்போ எப்படி இருக்குன்னா, ஆமாம் நீ ஒரு கிறுக்கு பய, நான் ஒரு ஈகோ பிடிச்ச கழுத அப்படின்ற மாதிரி மாற்றி மாற்றி பேசிக்கிற மாதிரி, எப்படி ஒரு மிகப்பெரிய சூப்பர் பவராக இருக்கக்கூடிய நாடுகளுக்குள்ள எப்படி பிரச்சனைகள் வருது பாருங்க. அதாவது நியூக்ளியர் வார் சம்பந்தப்பட்ட தகவல் இவங்க மாற்றி மாற்றி பேசிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகுது, நான் ஏற்கனவே ஒரு மாதிரி எங்கிட்ட நீ வச்சுக்காதன்னு இந்த ட்ரம்ப் பல பிரச்சனைகளை உருவாக்கிக்கிட்டு இருக்காரு. இப்போ அவர் என்ன ஆர்டர் போட்டிருக்காருன்னா, இந்த ரஷ்யாவிலேருந்து சில எக்ஸ் அஃபீஷியல்ஸ் எல்லாம் வந்து பேசினது நம்ம அமெரிக்காவுக்கு எதிராக இருக்குது, அதனால் நகுத்துங்கடா 2 நியூக்ளியர் சப்மரைன்ஸை கொண்டு போய் ரஷ்யாவுக்கு பக்கத்தில் நிறுத்துங்கடா அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டர் போட்டிருக்காப்புல. உலகத்திலேயே நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு மிகப்பெரிய பிரச்சனை, நம்மளுடைய மனித குலத்துக்கே பெரிய பிரச்சனை என்னன்னா இந்த நியூக்ளியர் வார் தான். இப்போ கடைசியில் அங்கே தான் போய் நிற்கிறாங்க இந்த 2 பேரும். இனி இவங்க 2 பேரும் மாற்றி மாற்றி என்னத்தை பேசிக்க போகிறாங்கன்னு தெரியல. பட் இந்த வார் சம்பந்தமாக இன்னொரு மிக முக்கியமான தகவல் இருக்குது, அடுத்த ஒரு நிமிஷத்தில் பார்த்துருவோம். ஆனால் அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு கதை ஒன்று. ஒருத்தர் ரொம்பவுமே துன்பப்பட்டுக்கிட்டே இருந்தார். அப்புறம் அவர் மாதிரி துன்பப்படுறவங்க ஒரு 10-50 பேர்த்த கூட்டிகிட்டு போய் கடவுள் முன்னாடி நின்று, ஏங்க எங்களுக்கு ஒரே துன்பத்தை கொடுக்குறீங்க இப்போ சமீப காலமானா, ஆமாம் உனக்கு துன்பமே வரலின்னா நான் கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறதையே நீ மறந்துடுவ, அப்புறம் இந்த உலகத்தில் எனக்கு என்ன மரியாதை, எப்போவுமே நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா அப்படின்ற மாதிரி பல பங்குகள் தன்னுடைய சப்போர்ட்லேருந்து ஏறாதா அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி கொண்டிருந்த நேரத்தில் ஏகப்பட்டது மேலே ஏறிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ கீழே விழுந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு நண்பர் சொல்கிறாரு, இனி ஒரு விளக்கு பூஜையெல்லாம் பத்தாது, 1008 விளக்கு பூஜை போடணும் போல. அது என்னவோ உண்மைதாங்க. இத்தனை நாள் வந்து சந்தோஷமாக இருந்த சமயத்தில் கரடிகளை பற்றி ஞாபகமே இல்லாமல் இருந்தது. கடந்த ஒரே வாரத்தில் இந்த புல்தடிக்கு பயில்வானோட சவகாசம் வச்சுக்கிட்ட ஒரே காரணத்தினால வெறும் 888 பாயிண்ட் இறங்கினதுக்கே போர்ட்ஃபோலியோ கொண்டு வந்து லாஸ்ட்டில் நிறுத்திட்டு போகிறான். இனி நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு விளக்கு பூச்சியெல்லாம் பத்தாது போல். இப்போ இங்கே இன்னொரு முக்கியமான தகவல் என்னென்னா, ஜனவரி சமயத்திலிருந்து அதுக்கு முன்னாடி ஒரு 3 மாதத்திலிருந்தே தொடர்ந்து இறங்குனது, அதுக்கடுத்த 4 மாதம் ஏறி ஆக மொத்தம் ஒரு 8 மாதத்துக்கு இந்த மாதிரி நல்லா சம்பாரிச்சிருக்கு. இப்போ ஒருவேளை இதை அப்படியே ரிப்பீட்டடாக பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன், ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் அப்படின்றாங்கல்ல, அது மாதிரி இந்த பேட்டர்ன் அப்படியே ரிப்பீட் ஆகுது ஸ்டாக் மார்க்கெட்டில் அப்படின்னா, அப்போ இதே மாதிரி இறங்குறதுக்கு இன்னொரு 3-4 மாதம், அப்புறம் மறுபடியும் ஏறக்கு ஒரு 4-5 மாதம்னா, அப்போ அடுத்த சந்தோஷம் நம்மளுக்கு நியூ இயருக்கு தான் வருதா அப்படின்றது தெரில. அதனால் இந்த ஹிஸ்ட்ரி ரிப்பீட் ஆகக்கூடாதுன்னு வேண்டிக்க வேண்டியது தான். நண்பர்களே, ஸ்டாக் மார்க்கெட்டில் மாறி மாறி ஏதாவது தகவல்கள் வருது அப்படின்றத ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா திடீர்னு ஒரு புதிய மாற்றம் என்பது மார்க்கெட்டுக்கு வரலாம். ஒரு கெட்ட நியூஸே திடீர்னு ஒரு நல்ல நியூஸாக மாறலாம். இப்படி தான் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில சண்டை நிறுத்தினோடனே மார்க்கெட்டுக்கு கொஞ்சம் புத்துணர்ச்சி கிடைச்சிது. பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு இடையில சீஸ்ஃபயர் வந்த உடனே ஒரு புத்துணர்ச்சி கிடைச்சிது மார்க்கெட்டுக்கு. இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு தகவல் என்ன போய்கிட்டு இருக்குன்னா, உக்ரைன் நாடு சும்மா இருக்காம அவங்க மேலே ஏகப்பட்ட குண்டுகளை வீசி தாக்கிட்டு இருக்காங்க ரஷ்யா. உன்னை என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதல். ரஷ்யாவுக்கு அவங்களுடைய ஆயில் ரிஃபைனரிஸ்லேருந்து வர்ற வருமானத்தை வச்சு தான் அவங்க பொருளாதாரத்தை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அது மேலேயே போய் மிக முக்கியமான ட்ரோன் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதல் அப்படின்ற தகவல் வருது. அப்போ இதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, அப்போ ரஷ்யா அடிபணிஞ்சிருமா? அடிபணிஞ்சு ஓரளவுக்கு ஓகே, இவங்க ஆகஸ்ட் 8ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்களா, அப்போ அதுக்குள்ளே போர் நிறுத்துறதுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது நெகோசியேஷனுக்கு ஓப்பன் ஆகுதா அப்படின்றது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ உக்ரைனுமே இப்போ ரொம்ப பவராக திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அடடா, அத்தைக்கு 2 பொண்ணு, மாமாவுக்கு 2 பொண்ணு, எல்லாருமே என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டா நான் யாரை தான் கட்டிக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு நண்பருக்கு இப்போவே
பெரிய லாட்ரி கிடைச்சிச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்காப்ல. அதாவது இவர் அப்ளை பண்ணியிருப்பார் போல, இந்த NSDL மற்றும் 2 IPOக்களுக்கு அப்ளை பண்ணியிருப்பார் போல. ஒருவேளை 3மே கிடைச்சிருச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், சொக்கா நான் தாங்குவேனா அப்படின்ற மாதிரி இப்போவே ஒரு ஃபீலிங்கில் இருக்காப்ல. இன்னொரு 4-5 நாளுக்குள்ளே அது ரிசல்ட் தெரிஞ்சிடும் என்ன ஆகுது அப்படின்னு. ஏற்கனவே குடும்பத்தில் பிரச்சனை, இதில் நான் 2வது வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையாக மாட்டிக்கிற மாதிரி இந்த பஜாஜ் ஆட்டோ அப்படின்றது மிகவும் ஒரு முன்னணி பங்கு. இது 12,500 ரூபாயிலிருந்து ஏற்கனவே வீழ்ச்சியை அடைஞ்சிட்டு இப்போ தான் சரி கொஞ்சம் ஒரு மாதிரி ரெக்கவரி ஆகலாமா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் மேலே வந்தது. இனி அதுக்கப்புறம் இனி என்ன நினச்சான்னு தெரியல. அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த 2 days மூவிங் ஆவரேஜை தாங்க முடியாமல் மறுபடியும் 2வது முறையாக கீழே விழுந்திருக்கு. இதெல்லாம் நியாயமா, உனக்கு அடுக்குமா அப்படின்னு பல பேர் யோசனையாக இருக்காங்க. இப்போதைக்கு இறங்கி சப்போர்ட் எடுத்து இறங்கி சப்போர்ட் எடுத்து இறங்கி கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இனி சப்போர்ட் எடுக்குதா இல்லை மறுபடியும் கீழே இன்னும் கொஞ்சம் சீப்பான ரேட்டுக்கு போகுதா அப்படின்றது பொறுத்து இருந்தால் பார்க்கணும். நண்பர்களே, உங்களுக்கு தெரியாதில்ல, ஏதாவது ஒரு பங்கு வந்து தன்னுடைய சப்போர்ட்டில் நிற்க முடியாமல் கீழே பிரேக் டவுன் ஆனதுக்கப்புறம் திரும்பி வந்து உள் வாங்குறான்னு வச்சிங்களேன், மனசுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா ஏதாவது ஷார்ட் கவரிங் இது வந்து வேகமாக அவனுக்கு இது தூக்கி விடுது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் சந்தோஷப்பட்டு பார்ப்பாங்க. இந்த கோட்டக் பேங்க் அப்படின்னு ஒரு பங்கு, இந்த பங்கு சமீபத்தில் 200 days மூவிங் ஆவரேஜ் கீழே பிரேக் அவுட் ஆகி பிரேக் டவுன் ஆகி ஒரு 4-5 நாளாக குப்புன்னு கீழே விழுக வேண்டியதானே. அதுக்கப்புறம் என்னமோ அப்படியே தடுத்து நின்று விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. 200 days மூவிங் ஆவரேஜ் கிட்டேயே அந்த ஷேரினுடைய ப்ரைஸ் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஏதாவது ஒரு வகையில் திரும்பி உள்வாங்கி கடைசிக்கு உன்னுடைய பழைகை 2300 கூட போக வேணாம், ஒரு 2100 வரைக்கும் வந்தீங்கன்னா கூட எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குமே அப்படின்னு பல பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பங்கு 200 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட இருந்து மேல் நோக்கி போகுதா அல்லது கீழ் நோக்கி வருதா அப்படின்றது காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். நண்பர்களே, ஒரு மிகப்பெரிய தகவல், அதாவது எதுக்குமே முகாந்திரம் அப்படின்றது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யாராக இருந்தாலும் யோசிச்சு பார்க்கல, அதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்றது யோசிச்சு பார்க்கணும்ல. ப்ரூஃப் பண்ண முடியுதா இல்லையா அப்படின்றது வேற. பட் இந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குமோன்னு யார் வேணாலும் நினச்சி பார்க்கலாம் இல்லையா. ஒரு நண்பர் நினச்சி பார்க்குறாரு, இந்த ட்ரம்ப் அவர்கள் வந்து ஒன்று சொல்கிறாப்புல மறுபடியும் மாற்றி சொல்கிறாப்புல. இப்போ தான் உக்ரைனை வந்து சண்டையை உக்ரைனோட சரிவர அவருக்கு போக்குவரத்து இல்லை முதல்ல, அதுக்கப்புறம் மறுபடியும் உக்ரைனோட சமாதானமாகி ஓகே உனக்கு பல குண்டுகள் தர்றேன், காசு யூரோப்பியன் யூனியன்ட்டு வாங்கி கொடு, நானும் உனக்கு சும்மாலாம் தரமாட்டேன் அப்படின்ற மாதிரி பண்ணி கொடுத்துட்டாப்புல. அதே மாதிரி முதல்ல வந்து ரஷ்யாவை வந்து பாராட்டி பேசிகிட்டு இருந்தாப்புல, இப்போ ரஷ்யாவை கும்பா பாடி விட்டாப்புல. அதே மாதிரி இந்தியா எங்களுக்கு அருமையான ஃப்ரெண்டுங்க அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாப்புல. ஏயா நீ ஃப்ரெண்டுக்கு செய்கிற வேலையாயா இது? கடைசியில் பார்த்தா 25% டேக்ஸ் போட்டது மட்டும் இல்லாமல் வெறும் 25% டேக்ஸ்ன்னு போட்டுவிட்டா நம்மளுக்கு பிரச்சனை இல்லைங்க. 25% டேக்ஸ்னு ஒன்று போட்டுவிட்டு பாகிஸ்தானோட ஆயில் எடுப்பான்னு சொல்லிவிட்டு பக்கத்தில் வேறு யார் இருக்கா, பங்களாதேஷா, பங்களாதேஷோட நாங்கள் ஏற்கனவே இருந்த டேரிஃபை குறைக்கிறோம் அப்படின்னு நினைத்தியாவது ஒன்று பேசிவிட்டு இப்படி நீ ஃப்ரெண்டுக்கு செய்கிற வேலையே இல்லையாப்பா இதெல்லாம் அப்படின்ற மாதிரி மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கிறாப்புல. அதுவும் இல்லாமல் அப்நார்மல் ஆக்டிவிட்டி, எந்த பிரசிடெண்ட்டாக காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு ஏதாவது ட்வீட்டு போட்டு பார்க்குறீங்களா, இல்லை ஏதாவது ஒரு அப்நார்மல் ஆக்டிவிட்டி அப்படின்றது பண்ணிக்கிட்டே இருக்காப்புல. ஸோ எனக்கு என்னமோ இந்த ட்ரம்ப் வந்து மேனிப்புலேட் பண்ணுறாரோ அப்படின்ற மாதிரி ஒரு நண்பர் யோசிக்கிறாப்புல. முதல்ல ஒன்று சொல்கிறாரு இல்லைங்க அப்படின்னு சொல்லி மாற்றி பேசுகிறாரு, அப்புறம் மறுபடியும் ஆமாங்கன்னு பேசுகிறாரு. ஸோ இதனால் அவருக்கு வந்து வேறு ஏதாவது ஒரு வகையில் பெனிஃபிட் வருதா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காப்புல. ஆனால் பல பேர் வந்து என்ன யோசிச்சுட்டு இருந்தாங்கன்னா, ட்ரம்ப் அவர்கள் பதவி ஏற்ற உடனேவும் சரி அப்போ மார்க்கெட்டு மேலே இங்கேயும் டான்ஸ் ஆட போடுதுன்னு அன்றே கணித்தார்கள் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த ட்ரம்ப் அவர்கள் வந்து பதவிக்காலம் முடிகிற வரைக்கும் அருமையாக மேலையும் கீழையும் சம்பாரிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி பல பேர் அன்றைக்கே நினச்சாங்க. அது மாதிரி தான் சமீபத்தில் நடந்துகிட்ருக்கு. ஸோ என்ன ஸ்ட்ராட்டஜி தற்போதைக்கு மார்க்கெட்டில் வேலை செய்யுது? இந்த ட்ரம்ப் அவர்கள் இருக்கிற வரைக்கும் மார்க்கெட்டில் ட்ரம்ப் என்னங்க, ட்ரம்ப் இல்லாத போதே மார்க்கெட்டில் 70% மூவ்மெண்ட் என்பது சப்போர்ட்டுக்கு ரெசிஸ்டன்ஸுக்கு தான் போயிட்டு வந்துட்டு இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு 40 பங்குகள் இப்படி சப்போர்ட்டில் வந்து விழுந்திருக்கு, மேலே ஏறும்னு ஒருத்தர் நினைக்கிறாங்கன்னா கடைசிக்கு ஒரு 4 பங்குகள் மேலேயாவது ஏறும், அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து மீதி ஏறும் அல்லது இறங்கும், ஏதாவது ஒன்று மேனேஜ் பண்ணுறதா. பட் ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரம்ப் அவர்களுக்கு முன்னாடியே சப்போர்ட் டு ரெசிஸ்டன்ஸ் டு சப்போர்ட்டுன்னு தான் 70% டிரான்சாக்ஷன்ஸ் நடக்குது.
சிலது தான் கண்டினியூஸாக ஏறுது, அல்லது சிலது தான் சப்போர்ட் எடுக்க முடியாமல் பிரேக் டவுன் ஆகுது. அப்போ ட்ரம்ப் அவர்கள் இருக்கிற வரைக்கும் இது போன்ற ஸ்ட்ராட்டஜிகள் என்பது தான் பெரும்பாலும் வேலை செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதா பல பேர் கணிக்கிறாங்க. ஏன் அப்படின்னாக்கா, ஒன்று பேசுகிறாரு, மறுபடியும் மாற்றி பேசுகிறாரு, அப்புறம் மறுபடியும் ஒன்று பேசுகிறாரு, மறுபடியும் மாற்றி பேசுகிறாரு. ஸோ இது போன்ற பேட்டர்ன்கள் தான் இனி மார்க்கெட்டில் பெரும்பாலும் அதிகமாக இருக்கும். அதனால் கீழே இது போய் விழுந்ததுனாக்கா பணம் இருக்கிறவங்களுக்கு இன்னும் அடுத்த 3-4 வருஷம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு புரிதல் மார்க்கெட்டில். ஏன்னா இப்போ ஒரு அட்டம்ப்ட் ஃபெயிலியர் ஆகுது, அப்புறம் மறுபடியும் தொடர்ந்து கீழே இறங்கும் பொழுது ட்ரம்ப்பே அவர்கள் ஏதாவது மாற்றி பேசுகிறாருன்னு வச்சிங்களேன், அடுத்த அட்டம்ப்டில் அவன் மேலே வந்துருச்சுன்னா அப்புறம் பெரிய லாபம் தானே. அல்லது மேலே ஏறாமல் கீழே போய் இறங்குச்சுன்னா பெரிய நஷ்டம். அப்புறம் பெரிய நஷ்டம் ஆனதுக்கப்புறம் பல பேர்த்துக்கு தெரியும், ஸ்டாக் மார்க்கெட்டில் பெரிய நஷ்டம் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் எத்தனையோ நல்ல பங்குகள் திரும்பி மேலே வந்திருக்கு அப்படின்றது தெரியும். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் இனி ட்ரம்ப் அவர்கள் இருக்கிற வரைக்கும் பெரும்பாலும் இந்த மாதிரி தான் ப்ரைஸ் மேலே ஏறி கீழே இறங்கிக்கிட்டு இருக்குமோ அப்படின்றதான் இப்போ பல பேர்த்தினுடைய டவுட்டாக இருக்குது. நண்பர்களே, இந்த ஸ்பந்தனா ஸ்பூர்த்தின்னு ஆகட்டும், அல்லது எந்த ஒரு ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட், ஒரு ஸ்டாக்கை நீங்கள் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து இந்த என்டைட்டில்மெண்ட் அலோகேட் பண்ணுறான்னு வச்சுங்களேன், எவ்வளவு உங்களுக்கு ஃப்ரீ கிடைக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட்டில் அந்த உங்களுடைய ஹோல்டிங் ப்ரைஸ், ஆல்ரெடி வச்சுருக்கக்கூடிய ஸ்டாக் ப்ரைஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆயிரும். ஏன்னா ஃப்ரீ வரக்கூடிய ஸ்டாக்குகளை கனெக்ட் பண்ணி. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கக்கூடியது மார்க்கெட்டில் இம்பேக்ட் ஆயிடுச்சு. அதனால் ஒன்றா இதை நீங்கள் விற்கணும். அந்த மொமெண்ட்டில் அதுக்குண்டான சில டியூரேஷன் இருக்குது. ஓப்பன் பண்ணி விடுறதுக்கு ஒரு டேட் இருக்கும், க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு டேட் இருக்கும். அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி மார்க்கெட்லேயே வித்தரணும். அப்படி விற்கல அப்படின்னா இருக்கிற ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட்டை பேங்க் மூலியமாக அப்ளை பண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பணம் கட்டி அந்த ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட்டை நார்மல் ஷேராக நீங்கள் மாற்றணும். 2 வேலையுமே பண்ணலின்னு வச்சிங்களேன், உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்த இந்த ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட்ஸ் என்பது 0 ஆகிடும். அந்த டைமுக்குள்ளே நீங்கள் பண்ணலின்னா அப்புறம் கும்பா. அதனால் உங்கள் புரோக்கர் யாருக்கெல்லாம் எந்த ஒரு கம்பெனியினுடைய ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட்டெல்லாம் இருந்தாலும் சரி, உடனே உங்கள் புரோக்கரை கான்டாக்ட் பண்ணி இது என்ன பண்ணுறது, மார்க்கெட்டில் விற்கிற மாதிரி இருந்தால் என்ன மெத்தடு, அது நார்மலாக எப்பவும் போல் இருக்கக்கூடியதான். அதுவே பேங்க் மூலியமாக அப்ளை பண்ணுறதுனா என்ன மெத்தடு, நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்றத நீங்கள் கேட்டு வாங்கிக்கிங்க. எதுக்குமே ஃபஸ்ட்டு டைம் அப்படின்றது இருக்குது. ஃபஸ்ட்டு டைம் பண்ணும்போது ஒன்றுமே இல்லாமல் திடீர்னு ஒரு இடத்துல புள்ளி வைக்கிறோன்னு வச்சிங்களேன், அப்போ கொஞ்சம் தடுமாற்றமாக தான் இருக்கும். ஆனால் ஒரு தடவை இந்த ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் அப்ளை பண்ணி பழகிறது, ஐபிஓ அப்ளை பண்ணி பழகிறது, இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் அப்ளை பண்ணி பழகிறது அப்படின்ற அந்த ப்ராசஸ் எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா நெக்ஸ்ட்டு என்ன மெத்தட், என்ன ஸ்டெப்ஸ் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சு வரும். ஸோ உங்கள் புரோக்கரை கான்டாக்ட் பண்ணி இதெல்லாம் என்ன ப்ராசஸ், என்ன ஸ்டெப்ஸ் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு நல்லது. இல்லைன்னா அப்புறம் இன்றைக்கி ஒரு 5 ஷேரு 10 ஷேர் 2 ஷேர்னு ஏதாவது ஒன்று காட்டும், அதுக்கு மார்க்கெட்டில் ஒரு வேல்யூ இருக்கும், அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் அந்த வேல்யூ 0ன்னு ஆகிடும். நண்பர்களே, இந்த பிரிகேட் என்டர்பிரைசஸ் அப்படின்ற ஒரு பங்கு ரொம்பவும் சமீபத்தில் வாலட்டிலிட்டியாக இருந்த பங்கு. அது பாட்டுக்கு 700 ரூபாயிலிருந்து 1400 பக்கத்தில் போயிட்டு மறுபடியும் 982ன்னு கீழே விழுந்து விட்டது. ஸோ இப்படி இருக்கக்கூடிய பங்கு ஏற்கனவே ஒரு முறை கோல்டன் கிராஸ் ஓவர் என்பதை ஃபெயிலியர் பண்ணிவிட்ட ஃபெயிலியர் கேஸ். மறுபடியும் இப்போ டெத் கிராஸ் ஓவர் அப்படின்றது ஆயிருக்கு. இனி இந்த டெத் கிராஸ் ஓவரை சக்ஸஸ் பண்ண போகுதா, அல்லது டெத் கிராஸ் ஓவரை ஃபெயிலியர் பண்ணி மேலே கொண்டு வர போகுதா என்ன அப்படின்றது தெரில. ஸோ தற்போதைக்கு மார்க்கெட்டில் டெத் கிராஸ் ஓவர் அப்படின்னு வந்துவிட்ட பங்குகளினுடைய லிஸ்ட்டில் இந்த பிரிகேட் என்டர்பிரைசஸ் அப்படின்றது ஒன்று இருக்குது. ஸோ அது ஃபெயிலியர் ஆகுதா சக்ஸஸ் ஆகுதா என்னன்றது 6 மாதம் கழித்து எடுத்து பார்த்தா தான் தெரிய வரும். நண்பர்களே, எப்பவுமே வீட்டுக்காரர் போடக்கூடிய பிளான் ஒன்றா இருக்கும், வீட்டம்மா போடக்கூடிய ஒரு பிளான் ஒன்றா இருக்கும், ஆண்டவன் போடுற பிளான் என்பது வேறையாக இருக்கும். அது மாதிரி தான் சில பங்குகள் வந்து சமீபத்தினுடைய சப்போர்ட்டுகளில் வந்து விழுந்திருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பிளான் போடுவாங்க. சில பேர் ஏறு நினைப்பாங்க, சில பேர் இறங்க நினைப்பாங்க, அல்லது நடுவுலேயே சுற்றிக்கிட்டு இருக்குன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிளான் போடுவாங்க. ஆனால் இப்போதைக்கு லோனில் வந்து விழுந்த பங்குகளில் ஒரு இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் அப்படின்ற ஒரு பங்கு இருக்குது. அந்த பங்கு நீ என்ன செய்யறதுக்கு காத்திருக்குன்னு தெரில. ஒரு 6-7 நாட்களாகவே அந்த பங்கு ஒரு குறிப்பிட்ட லோவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். அவனுடைய ரீசன்ட் ஹையே 150ன்னு இருக்குது. அந்த 150க்கு திரும்ப வரப்போகுதா, அல்லது இந்த பங்கு சில மாதங்களுக்கு முன்னாடி 100 ரூபாய் அப்படின்ற மாதிரி போய் விழுந்திருந்தது, ஒருவேளை அங்கே போய் புதிதாக வாடிக்கையாளர்களை அது சேர்த்திக்க போகுதா என்ன அப்படின்றது தெரில. பட் மிக முக்கியமான ஒரு இடத்துல ட்ரேட் ஆகக்கூடிய பங்குகளில் இந்த இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் அப்படின்றது ஒன்று இருக்குது.
இந்த ஓலா எலக்ட்ரிக் அப்படின்ற பங்குமே சமீபத்தில் திடீர்னு பெரிய கேண்டிலாக போட்டான். அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்து அடிவாரத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இதில் ஜிஎம்டிசி அப்படின்ற பங்கு ஒவ்வொரு பங்குக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்குங்க நண்பர்களே. இந்த இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்சுக்கு மார்க்கெட் கப்ளிங் அப்படின்ற ஒரு நியூஸ் வந்துச்சு. அதனால் அவன் பெருசாக கீழே இறங்கி கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இந்த ஓலா எலக்ட்ரிக்கு ஏதோ ஒரு தகவல் வந்தது, அதனால் அவன் மேலே ஏறினவன் அப்புறம் மறுபடியும் சரிஞ்சு மறுபடியும் பாட்டமில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஜிஎம்டிசிக்கு என்ன ஒரு தகவல் வந்ததுன்னா அது பாட்டுக்கு சிவனேன்னு தான் இருந்தது. அப்புறம் பிஎம்ஓ ஆஃபீஸ்லேருந்து போய் இந்த மாதிரி மினரல் சம்மந்தப்பட்ட பங்குல டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னு ஏதோ மீடியாக்களில் செய்திகள் வந்தது. உடனே இந்த ஜிஎம்டிசி பங்கு பெருசாக மேல் நோக்கி ஏறினா இப்போ அது கீழே வந்து தன்னுடைய லோ பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இனி இந்த பங்கு என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. தற்போதைக்கு 50 days மூவிங் ஆவரேஜ் அப்படின்ற இடத்துல வந்து மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி ஒரே நாளில். அதுக்கப்புறம் இப்போ ஒரு மாதம் கழிச்சு எடுத்து பார்க்கும்போது தன்னுடைய லோவில் வந்து விழுந்து கிடக்குது. நண்பர்களே, எதையும் பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு நண்பர் வந்து எதாக இருந்தாலும் நான் மார்க்கெட் பில்லர்கள், மார்க்கெட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை தான் பார்ப்பேன், அதனால் இது போன்ற பங்குகள்லாம் எப்போ 52 வீக் லோ வருதோ அப்போ தான் நான் கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணி வந்து பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு நண்பர் கமெண்ட் போட்டிருக்காப்புல. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிளான் இருக்குது. பட் அவங்க கேட்டுக்கொள்ளக்கூடிய கேள்வி என்னென்னா, ஒரு பங்கு என்பது எடுத்த இடத்துலேருந்து ஏறுதா அப்படின்றது ரொம்ப ரொம்ப டவுட்டு தான். ஸோ எடுத்த பங்கு ஏறாட்டியும் பரவாயில்ல, எடுத்த இடத்துல இருந்து இறங்கி ஏறுதா அதுதான் ரொம்ப முக்கியம். இறங்குனாலுமே அதனால் திருப்பி ஏற முடியுமா? ஏன்னா பல பேர் வந்து நிறைய அட்டம்ப்ட் எடுப்பாங்க. இப்படி பார்க்குறக்கு ஒரு சப்போர்ட் இருக்கா, சரி இங்கே ஒரு அட்டம்ப்ட் எடுத்து பார்ப்போம். இதுக்கு முன்னாடி ஒருவேளை இங்கே அட்டம்ப்ட் எடுக்காமல் கீழே கீது விழுகிறானா, இதுக்கு முன்னாடி ஒரு இடம் சப்போர்ட் எடுத்திருக்கு, அப்போ இங்கே கீது எடுத்து பார்ப்போம் மேலே கீது வருவானான்னு. அங்கேயும் சப்போர்ட் எடுக்கலையா, அப்போ அதுக்கு முன்னாடி எங்கேயோ ஒரு இடம் கீழே இறங்கியிருக்கான், அப்போ அங்கே ஒரு இடம் எடுத்து பார்ப்போன்னு நிறைய பேர் அட்டம்ப்ட் அடித்து பார்ப்பாங்க. எத்தனை அட்டம்ப்ட் அடித்தாலும் ஏதாவது ஒரு அட்டம்ப்ட்லையாவது அது திரும்பி தன்னுடைய பழைய கையை நோக்கி வருதா அப்படின்றதான் முக்கியம். ஆமாங்க, அப்புறம் அவன் பாட்டுக்கு எங்கேயாவது மண்ணோட மண்ணாக புதஞ்சு போயிட்டான்னா, ஏற்கனவே நேற்று ஒரு நண்பர் வந்து கமெண்ட் போட்டிருந்தார், இந்த பிசிஜின்னு ஒரு பங்குங்க, அப்புறம் ஏதேதோ சில பங்குகள் சொல்லியிருந்தார். எல்லாத்துலேயுமே போய் ஏதோ ஒரு படத்தில் ஒருத்தர் போய் படுத்து, சந்தானம்னு நினைக்கிறேன், அவர் படுத்துக்கிட்டு என்னை தாண்டி போங்கடா, என்னை தாண்டி போங்கடா அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லுவார். அது மாதிரி இவர் கீழே மண்ணோட மண்ணாக சரியக்கூடிய பல பங்குகளை வந்து மேலே இந்த இடத்துல வாங்கிட்டாரு போல. வாங்கிட்டு என்னை தாண்டி போங்கடா, தாண்டி போங்கடான்னு சொல்லியிருக்காரு. அவரை தாண்டி எத்தனையோ பங்குகள் கீழே போயிடுச்சு. இனி எப்போ மேலே வரும்னு தெரில. இந்த சமயத்தில் பிஎன்சி இன்ஃப்ராடெக்னு ஒரு பங்குங்க நண்பர்களே, அதாவது 200 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட ட்ரேட் ஆகி கொண்டு இருக்கக்கூடிய பங்குகள் அப்படின்ற லிஸ்ட்டில் இந்த பிஎன்சி இன்ஃப்ராடெக் அப்படின்றது இருக்குது. ஸோ இனி மறுபடியும் இந்த 200 days மூவிங் ஆவரேஜ் அப்படின்றது ரொம்பவுமே வாலட்டிலிட்டியான இடம். அங்கிருந்து அதனுடைய பழைய ரேட்டு 240க்கு பக்கமாக வரப்போகுதா, அல்லது அதனுடைய பழைய ரேட்டு 380 அந்த மாதிரி போதா, என்ன பண்ண போகுதுன்னு தெரில. ஒரு மாதமாகவே 200 days மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதில் என்ன பெருசாக நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரேடர்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. நன்றி, வணக்கம்.